அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்காக மீண்டும் அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த தடவை மீண்டும் கிட்டத்தட்ட 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி ஆல் இண்டியா ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 மேற்பட்ட வேக்கன்சி வந்திருக்குதுங்க. இதில் மீண்டும் 3 வகையான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் டக் சேவக்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங் தான் நமக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த 3 வகையான போஸ்டிங் தான் நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், யார் யாருக்கு இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்க போகுது, அதே போல் இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தோ ரெக்கமெண்டேஷன் மூலிமா வாங்க முடியுமா, அதை பற்றின தகவலும் பார்க்க போகிறோம். அதே போல் நிறைய பேர் இந்த ஜிடிஎஸ் வேலை நான் 2-3 வருஷமாக விண்ணப்பிச்சிட்டேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறது, என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த ஏரியாவை சூஸ் பண்ணணும், ஈஸியாக நான் வேலை கிடைக்கணும் அப்படின்னா 100% வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக புட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ சொல்ல போகிறேன், மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங், அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் முதல்ல எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இதற்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. என்னென்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். சரிங்களா? அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங் தான் நமக்கு மீண்டும் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? மொத்தமாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குது. இந்த 32,500 வேகன்சிக்கு தான் நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும் எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். மொத்தமாக நமக்கு கொடுத்துருக்கிறது அவ்வளோ வேகன்சி. அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதில் உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்கன்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதேபடி அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே போல் யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொடுத்துருக்கிறது. அதே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மினிமம் சரிங்களா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய சேலரி தான். ஸோ இது நீங்கள் போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறும். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ், படிக்காசு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்கிலும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வயது வரம்புங்க. சரிங்களா? இதில் மினிமம் சரிங்களா உங்களுக்கு 18 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் நீங்கள் வரீங்கன்னா 5 வருஷம் வயது தளர்வாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 45 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டில் வரீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டில் வர எல்லாருமே, ஓசி கேண்டிடேட்டில் வர எல்லாருமே 3 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரூ. 100 ஃபீஸ் கேட்கும். அதை பே பண்ணணும். அது ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா?
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அதே போல் வந்து 2-3 வருஷம் விண்ணப்பிச்சவங்களுக்கும் வேலை கிடைக்காம போனவங்களுக்கும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே தெளிவாக உன்னிப்பாக கவனிங்க. என்னென்னா, இப்போ கட்டாயம் எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்படிஷனே இல்லாமல் இருக்க, அதாவது காம்படிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும், அதில் கம்மியாக காம்படிஷன் இருக்கக்கூடிய இடத்துல சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. அப்போது நம்ம அந்த காம்படிஷன் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியெலாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நிறைய வந்து வில்லேஜ் ஏரியாஸ் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவுட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸாக பார்த்து அதில் கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, கட்டாயம் எனக்கு அரசு வேலை வேணும், 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு போஸ்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கும் கிடைக்காதுன்னு நம்மளுக்கு இது. ஆனால் இந்த கிராமின் டக் சேவாக் போஸ்டிங்கை கட்டாயம் நீங்கள் அவுட்டர் ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து, அதே போல் வந்து வில்லேஜ் ஏரியாவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 95% வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் பாஸில் இருந்து 470 480 மார்க் எடுத்திருக்கவங்க கூட வரைக்கும் கூட இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அரசு வேலை வேணுன்றவங்க நான் இப்போ சொல்கிற போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து இதில் வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்லை காசு கொடுத்தா வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசிப்பீங்க. இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க சரிங்களா, உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் மெரிட் லிஸ்ட்டே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இதில் மெரிட் லிஸ்ட்டே நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தாங்க படிச்சிருக்கணும். அதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. கடைசியாக பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷனுக்காக டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்காக தான் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளை பண்ணுற டேட்டுமே ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி லிங்க்குமே நான் வந்து வீடியோக்குள்ளே கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் வீடியோக்குள்ளேயே கொடுத்துருவேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலைக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் சந்திச்சுக்கலாம். தேங்க்யூ.